எந்திரிச்சு எந்திரி. செல்விமா என்ன இன்னும் எந்திரிக்காம இருக்கா? செல்வி, செல்வி, செல்விமா, செல்வி. ஐயோ என்ன கொதிக்குது. செல்விமா, செல்வி. ஐயோ உடம்பெல்லாம் இப்படி கொதிக்குது. செல்வி, செல்வி, என்னாச்சு? உடம்பெல்லாம் கொதிக்குது. செல்வி, செல்வி எழுந்திருமா. செல்வி, செல்வி இப்படி கொதிக்குதே, என்ன பண்றது? செல்விமா, மடி செல்வி, செல்வி, செல்விமா, மடி செல்விமா, செல்வி பாத்து, செல்வி பாத்து எந்திரிமா. என்னம்மா? ஐயோ என்னம்மா என்னாச்சு? டைம் ஆயிடுச்சு, அந்த ஐயா வந்திருப்பாரு. சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். செல்வி உட்காரு. செல்வி, செல்வி நீ முதல்ல கொஞ்ச நேரம் உட்காரு. உனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரம் உட்காரு. ஐயோ நெருப்பா கொதிக்குதே. என்னம்மா? இல்லம்மா, நேரம் வர ஆயிடுச்சு. நான் போய் பூஜை வேலையெல்லாம் பார்க்கணும். அம்மாடி செல்வி உட்காரு. எங்க போற? ஐயோ கால் பாதமே இவ்வளவு சுடுதே. இல்ல, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நான் போய் பூஜை வேலையெல்லாமே பார்க்கணும். செல்வி, மாடி உடம்பு இப்படி கொதிக்குதுமா. இன்னைக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடு. பா, எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. செல்வி, நேத்து மயங்கி விழுந்துட்ட, நல்ல வேலை எதுவும் ஆகல. இன்னைக்கு காய்ச்சலோட இருக்க, வேலை எதுவும் செய்யாம இருந்தாலே சரியாயிடும். சொன்னா கேளு செல்வி. மாமா, இது அம்மனோட காரியம். நான் எதுவுமே நிறுத்த முடியாது. அவளுக்கு நான் பணிவிட செய்யறேன்னு சொன்ன வாக்கு காப்பாத்தணும். நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரேன். செல்விமா என்ன விளையாடுறியா? காய்ச்சல் அடிக்குது, பச்சை தண்ணியில குளிச்சா ஜன்னி வந்துரும். இல்லம்மா, அம்மன் பேரை சொல்லி குளிச்சா எனக்கு எதுவும் ஆகாது. கொஞ்சம் இருமா. கேளுங்க. என்ன பண்ற? சொல்றத கேளு. செல்வி, மாடி என்னம்மா நீ சொன்னா கேளுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. செல்வி சொன்னா கேளு. எனக்கு எதுவும் இல்லப்பா. நான் முதல்ல பூஜை பண்ணணும். அங்க கோயில் ஐயா காத்துக்கிட்டு இருப்பாரு. மாடி சொன்னா கேளுமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. செல்விமா மா, உட்காருமா. என்னம்மா என்னாச்சு? ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? செல்விக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமா அடிக்குதுயா. ஏமா காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்றாங்க, எப்படிமா தேர் இழுத்து வேண்டுதல முடிப்பேன்? என்னால முடியும். நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன். செல்வி, உன் உடம்பு தான் முக்கியம். பூஜையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்டரை போய் பாரு. அம்மாடி வாமா, ஹாஸ்பிடல் போலாம். முடியாதுப்பா, நான் கோவிலை விட்டு எங்கேயுமே வரமாட்டேன். செல்வி, உடம்பு முடியாத போய் ஏன் இப்படி கஷ்டப்படுற? சொன்னா கேளு. வேணும்னா டாக்டருக்கு கூட்டிட்டு வரவா? ஐயோ வேண்டாம் மாமா, நானே சரியாயிடுவேன். பயப்படாதம்மா, அம்மன் சோதனை இல்லாம பக்தர்களுக்கு அருள் கிடைக்காது. இந்த சோதனையையும் அவளே கடக்க வைப்பா. பாத்தியம்மா, நம்ம நினைச்ச மாதிரி அந்த செல்விக்கு நடந்திருக்கு. அவளால எந்திரிச்சு நடக்க முடியல. ஆமாண்டி, இன்னைக்கு தேர் இழுக்கணும். அதுக்குள்ள இவளுக்கு காய்ச்சல் சரியாகி தேர் இழுக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. எப்படியோ இந்த வேண்டுதல் நின்னா போதும். எத்தனை சோதனை தான் என் பொண்ணு தாங்கிக்க முடியும்? அம்மா தாயே, நீ எதுக்காக எங்களை சோதிக்கிற? இங்க பாருமா, நம்பி வந்த என்ன நிச்சயமா அந்த அம்மன் கைவிட மாட்டா. எனக்கு ஒண்ணுனா அவ என் முன்னாடி வந்து நிப்பா. என்ன அவ காப்பாத்துவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மாடி, அந்த அம்மன் உன்னை கைவிட மாட்டான்னு தெரியும். எதுக்கும் டாக்டர் கூட்டிட்டு வந்து செக் பண்ணிடலாம்மா. என்னை காப்பாத்துறதுக்கு இந்த கோவில்லையே உலகத்துல பெரிய டாக்டர் இருக்கும் போது வெளியில இருந்து இன்னொரு டாக்டர் எதுக்குப்பா? அம்மாடி, நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்படிமா தேர் இழுக்க முடியும்? அதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் எடுத்த வேண்டுதல் மட்டும் பாதியில நின்றக்கூடாது. நான் வேண்டுதலை நிறைவேற்றாம இந்த அம்மனோட கோவிலை விட்டு போக மாட்டேன். என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கியா செல்வி? உன்ன மாதிரி ஒரு பக்தி எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். செல்வி, டேப்லெட்டாவது வாங்கிட்டு வரோம், அதையாவது போட்டுக்கோ. வேண்டாம் மாமா, அம்மன் தர சக்தி தான் எனக்கு மருந்தே.